Hello Tamil foodies, welcome to Food Cooking Tamil. Hi Food Cooking Tamil viewers. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சைவ மீன் புட்டு. சுறா மீன் புட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்ல இப்போ நம்ம ரெடி பண்ற இந்த ரெசிபியும் இருக்கும். நீங்க இதை வீட்ல வாழைக்காய் வச்சு செஞ்சதுன்னு சொல்லாம இந்த ரெசிபியை செஞ்சுட்டாங்க. கண்டிப்பா இதை வாழைக்காயில செஞ்சதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். உங்க வீட்ல இருக்கிறவங்க அப்படி பாராட்டுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாம். வாழைக்காய் 2, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 3, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். ஒரு கடாயில் வாழைக்காயை பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வாழைக்காயை 2 பக்கமும் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிய வாழைக்காயை கடாயில் போட்டுடலாம். கடாயை மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். பத்து நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு கத்தியால் குத்தி பார்த்தா கத்தி ஈஸியாக போகணும். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விடலாம். வாழைக்காய் தோல் உரிச்சு எடுத்துடலாம். அதை இந்த மாதிரி துருவிக்கலாம். சின்ன பல்லில் துருவிக்கோங்க. அப்புறம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகை போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். ஒரு தடவை கிளறி விட்டுட்டு வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையும் போட்டுடலாம். கொஞ்சம் வெந்ததும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ துருவிய வாழைக்காயை ஆட் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். கடாயை 3 நிமிஷம் மூடியை வேக வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ முடியை திறந்து கிளறி விட்டு இறக்கினால் நல்ல உதிரியான சுவையான செம்ம டேஸ்டான சைவ மீன் புட்டு தயார்.
இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபுட் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.